அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை கால பைரவாஷ்டமி அன்று குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள். தீராத கஷ்டங்கள் தீரும். பில்லி, சூனியம், ஏவல், இன்னும் பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். என்னென்ன பொருட்களை போட்டு நாம குளிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும், இந்த கால பைரவாஷ்டமி அன்று பைரவரை எப்படியெல்லாம் நாம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் சனிக்கிழமையோடு இந்த கால பைரவாஷ்டமி வருகிறது. கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிய மகா கால பைரவாஷ்டமி அப்படின்னு நாம வழிபாடுகள் செய்வோம். இந்த நாள்ல தான் பைரவர் அவதரித்தார் அப்படிங்கிறதுனால பைரவர் ஜெயந்தி அப்படின்னு வழிபாடு செய்வாங்க. இந்த நாள் அன்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பைரவர்னா அஷ்ட பைரவராக நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். நம்ம கால பைரவரை எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வம், ஆடை, ஆபரணங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். பொதுவாக நம்மளுக்கு இந்த வார வருடம் பார்த்தீங்கன்னா கால பைரவாஷ்டமி சனிக்கிழமையோடு வருது. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு யாருன்னா பைரவர் தான். அப்போ நாம குருவை வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். இந்த குருவை வழிபாடு செய்யறவங்க கிட்ட இந்த சனி பகவான் டிஸ்டர்ப், அதாவது தொல்லைகள் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த பைரவாஷ்டமி நம்மளுக்கு சனிக்கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு. ஒருவர் ஜாதகத்துல பாதச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி நடக்குது அப்படின்னாலும் நாம பைரவர் வழிபாடு செய்யும் போது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவருக்கு என்ன தீபம் நம்ம இந்த நாள்ல ஏற்றலாம்னா மிளகு தீபம். தன்னுடைய பிரச்சனைகள், எதிரிகள், கஷ்டங்கள், பில்லி, சூனியம், ஏவல், இது மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் அனைவருமே இந்த மிளகு தீபத்தை ஏத்தலாம். நீங்க சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அதுல 27 மிளகு அப்படிங்கிறத எண்ணி நீங்க எடுத்துட்டு அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மூட்டையா. அதுல கடுகு எண்ணெய் இல்லைன்னா இலுப்பை எண்ணெய், அதுவும் ரெண்டுமே இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றுங்கள். நிச்சயம் பைரவரினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி தயிர் சாதம் செஞ்சு அதுல நிறைய மிளகு சேர்த்து நீங்க நெய்வேத்தியமாக போய் பைரவருக்கு படைச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கலாம். மிக மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த பைரவ அஷ்டமி அன்று கட்டாயம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ மகா பைரவாஷ்டமியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பைரவாஷ்டமி அன்று விரதம் இருந்து பைரவரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களும் நெருங்காது அப்படிங்கிறது ஐதீகம். காசியில மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் மட்டும்தான். அந்த காலத்துல சிவ ஆலயங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா பைரவர் ஆலயம் இருக்கும். நீங்க காலையில முதல்ல நம்மளுக்கு யாருக்கு பூஜை நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு. அதற்கப்புறம் நிறைவாக பார்த்தீங்கன்னா பைரவருக்கு வழிபாடு செஞ்சுட்டு அவர்கிட்ட அந்த ஆலயத்தினுடைய சாவியை பூட்டிட்டு அவர் பைரவர் சந்நிதியில தான் வச்சுட்டு போவாங்களாம். இது முன்னாடி. இப்போ அப்படியெல்லாம் பண்றதில்ல. சாயந்தரத்துக்கு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி கோவில்களுக்கே காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர். அப்படி அந்த பைரவருக்கு நாளைய தினம் கருப்பு உளுந்து இருக்குது பாத்தீங்களா, அந்த உளுந்துல நிறைய மிளகு போட்டு வடை தட்டி வடமாலை சாத்தி அவருக்கு வழிபாடு செய்யலாம். இவர் நாயை வாகனமா கொண்டு இருப்பார். அதனால கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது
அதாவது தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்போ நான் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூல பார்த்தீங்கன்னா மரகதமும் இருக்கும். இந்த மரகந்தமும் நம்மளுடைய நீர்லயே அப்படியே கலந்து அப்படியே குளிச்சிடணும். நீங்க குளிக்கக்கூடிய பக்கெட்ல அதுவும் 5 இதழ்கள் கொண்ட செம்பருத்தி பூ, சிகப்பு நிற பூக்கள் வந்து போட்டு வச்சிருங்க. அந்த தண்ணியில வந்து 8 அப்படிங்கிற எண்ணெய் வந்து எழுதிருங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலால் 8 அப்படிங்கிறத எழுதிட்டு இந்த செம்பருத்தி பூவை வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க குளிச்சிருங்க. இப்படி குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், பில்லி, சூனியம், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால ஏன் நாம இதுல செம்பருத்தி பூவை போடுறோம் அப்படின்னா சிகப்பு நிற மலர்கள் பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலேயும் மரகதம் இருக்கக்கூடிய பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ தான். அதனால இந்த செம்பருத்தி பூவை போட்டு நாம குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்தியில், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது கடன் பிரச்சனையை நீக்குவதோடு செல்வ செழிப்பும் நம்மளுக்கு ஏற்படும். பைரவர் அப்படின்னாலே அஷ்ட பைரவர், 8 அப்படிங்கிற எண்ணெய் குளிக்கக்கூடியது. அதனாலதான் அந்த 8 அப்படிங்கிற எண்ணெய் வந்து நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து எழுதிட்டு குளிங்க அப்படின்னு சொன்னேன். இதை வந்து குழந்தைகள் வந்து குளிக்க வேண்டாம். பெரியவங்க, ஆண் பெண் இருவருமே தாராளமாக குளிக்கலாம். எந்த ஒரு விசேஷமான நாட்களுமே நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை புனித நீராக மாற்றி குளிக்கும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் நம்மளுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் நம்மளுக்கு இந்த செம்பருத்தி பூவும் அந்த 8 அப்படின்னு நம்ம தண்ணியில எழுதியிருக்கோம் பாத்தீங்களா, இது எல்லாமே நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல புடிச்சு வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு செம்பருத்தி பூவை போட்டுட்டு அதுல 8 அப்படிங்கிற எண்ணெய் எழுதிட்டு அதற்கப்புறம் நீங்க குளிச்சிடலாம். ஒவ்வொருத்தரும் நீங்க வீட்டுல குளிக்கும் பொழுது இதே மாதிரியே நீங்க ட்ரை பண்ணி குளிச்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு நீங்க அந்த நாள்ல என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். ஒரு சிலர் வீட்டுல நிம்மதியே இருக்காது. இந்த பில்லி, சூனியம், யாராவது ஏதாவது செய்வன செஞ்சு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே நாளைய தினத்துல இந்த மாதிரி நீங்க கலந்து குளிக்கும் போது இந்த பில்லி, சூனியம், எதிரி தொல்லைகள் இது அனைத்தையுமே நீக்கும். யம பயத்தை நீக்கக்கூடியது. அதனால நாளைய தினம் நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல இந்த செம்பருத்தி பூவை போட்டு குளிங்க. அது குளிக்கும் போது கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து அப்படியே குப்பை கூடைகள்ல சேர்த்து நீங்க போட்டுடுங்க. நாளைய தினம் பைரவாஷ்டமி அன்று இந்த ஒரு பொருளை நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல சேர்த்து குளிக்கும் போது செல்வ தடைகள் நீங்கும், கடன் தீரும், வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.